ஒரு காலத்திலே கலெக்டரை பார்க்கணும்னா அதிகாரிகளை பார்க்க வேண்டும் என்றால் நாம் ஒருங்கிணைந்த மாவட்டமாக இருக்கும் போது இங்கிருந்து விழுப்புரம் போகணும். அதற்கும் ஒரு சில ஆண்டுகள் பின்னோக்கி சென்றால் கடலூருக்கு செல்ல வேண்டும். வாரத்தில் ஒரு நாள் அந்த திங்கட்கிழமை பார்த்து நம்ம மனுவை கொடுக்கணும். அந்த மனு பரிசீலனைக்கப்பட்டதா, நடவடிக்கை உட்பட்டதா என்பதை நான் தெரிந்து கொள்வதற்கு 5-6 மாதங்கள் ஆகும். தமிழ்நாடு முதலமைச்சரை பொறுத்தமட்டில் தேர்தல் அறிக்கையிலே என்னென்ன திட்டங்களை எல்லாம் சொன்னார், அவை அனைத்தையும் 100% நிறைவேற்றிய ஒரு முதலமைச்சர் இந்தியாவிலே தமிழ்நாடு முதலமைச்சர் மாண்புமிகு தளபதியார் அவர்கள் தான். அதேபோல் இங்கே பொறுப்பு அமைச்சராக இருக்கின்ற நெடுஞ்சாலைத்துறை பொதுப்பணித்துறை அமைச்சர் அண்ணன் ஏவா வேலு அவர்களும் சரி, இந்த பகுதியில் உள்ள அத்தனை பிரச்சனைகளையும், சாலை வசதியாக இருந்தாலும் சரி, அல்லது புதிய கட்டிடங்கள் கட்டுகின்ற பிரச்சனையாக இருந்தாலும் சரி, எந்த பிரச்சனையை சொன்னாலும் அது அரசின் கவனத்திற்கு கொண்டு சென்று உடனடியாக நடவடிக்கை எடுத்து வருகின்றார். பொதுவாக ஒரு நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்வதென்றால் ஒன்றிய கழகத்தின் செயலாளர் பெருமாள் அவர்களை போட்டி போடுவதற்கு இந்த மாவட்டத்தில் ஆள் இல்லை என்கின்ற அளவிற்கு இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்திருக்கின்றார். இந்த நிகழ்ச்சியை அவர் ஏற்பாடு செய்திருக்கின்ற நோக்கம், இவ்வளவு பெரிய மக்கள் கூட்டத்தை இங்கே திரட்டிருக்கின்ற நோக்கம், இங்கே வந்து பெருமாளுக்கு ஏதாவது பயன் இருக்கிறதா என்று கேட்டால் கண்டிப்பாக இருக்காது. அவருக்கு கொஞ்சம் பொருட்செலவு தான் இருக்கும். ஆனால் அவருடைய நோக்கம் எல்லாம் என்னவென்றால், இங்கே அரசாங்கம் அறிவித்திருக்கின்ற இந்த திட்டத்திலே நீங்கள் எல்லாம் வந்து கலந்து கொண்டு இங்கே நடக்கின்ற இந்த முகாமிலே உங்களுடைய தேவைகளை, கோரிக்கைகளை அரசின் கவனத்திற்கு கொண்டு வந்தால் உங்களுடைய கோரிக்கைகள் நிறைவேற்றப்பட வேண்டும், உங்கள் பிரச்சனைகள் எல்லாம் தீர்க்கப்பட வேண்டும் என்கின்ற நல்ல நோக்கத்திற்காக உங்களை அழைத்து வந்து அரசிற்கும் உங்களுக்கும் இடையிலே ஒரு பாலமாக இருக்கின்றார். அதே போல்தான் அருமை சகோதரர் வடிவுக்கரசி சுப்பிரமணியன் அவர்கள். உண்மையை சொல்ல வேண்டும் என்றால் அவருக்கு இந்த பதவி என்பது ஒரு முன்கிரியிட மாதிரி. அவரை பற்றி உங்களுக்கு நிறைய தெரியும், பெரிய கோடீஸ்வரர், வசதியானவர். ஆனால் அவர் தந்தையை விட்டு சென்ற அந்த பணியை தொடர வேண்டும், மக்களோடு பணியாற்ற வேண்டும் என்கின்ற எண்ணம் அவருக்கு. அதே போல்தான் சூளாங்குச்சியை சார்ந்த ராஜியாக இருக்கு. ராஜின்னு கூட சொல்ல முடியாது, ஒரிஜினலா சொல்லணும்னா கோமதி சுரேஷாக இருக்கட்டும், அதே மாதிரி செல்லமாக இருக்கட்டும், பிரவீனாவா இருக்கட்டும், தம்பி கிருஷ்ணாவா இருக்கட்டும், மணிவேலாக இருக்கட்டும், ரத்தனமாக இருக்கட்டும், ரமேஷாக இருக்கட்டும், இங்க இருக்கின்ற ஒன்றிய குழு உறுப்பினர் ஆனந்தராஜ் எல்லாம் முதல்ல பேச விட்டுருக்கலாம், அருமையா பேசுவது. ஆனந்தராஜாக இருக்கட்டும், சுசீலா பாண்டரங்கனாக இருக்கட்டும், முனியம்மாளாக இருக்கட்டும், அதே மாதிரி அண்ணாமலையில் ஜீவரேகாவாக இருக்கட்டும், உஷா ஜோதிநாதர், இவங்கெல்லாம் நோக்கம் என்னவென்றால் உங்களை எல்லாம் இங்க கூட்டிட்டு வரணும், அரசின் திட்டங்களை உங்களுக்கு வாங்கி தரணும், அதுதான் அவர்களுடைய நோக்கம். ஆகவே இந்த திட்டத்திற்கு வந்திருக்கின்ற நீங்கள் அத்தனை பேரும் ஏதோ ஒரு வகையில் அரசின் திட்டங்களை பயனடைய என்னுடைய வாழ்த்துக்களை முதலில் தெரிவித்துக் கொள்கின்றேன். நீங்க கொடுக்கிற அந்த மனுவானது சட்டத்திற்கு உட்பட்டு அனைத்து விதிகளுக்கும் உட்பட்டு இருக்குமே, ஆனால் நீங்கள் மனுவை கொடுத்துட்டு ஒரு ரெசிப்டை வாங்கிட்டு போயிடுங்க. அதற்கான ஆணை உங்கள் இல்லம் தேடி வரும். ஒரு காலத்திலே கலெக்டரை பார்க்கணும்னா அதிகாரிகளை பார்க்க வேண்டும் என்றால் நாம் ஒருங்கிணைந்த மாவட்டமாக இருக்கும் போது இங்கிருந்து விழுப்புரம் போகணும். அதற்கும் ஒரு சில ஆண்டுகள் பின்னோக்கி சென்றால் கடலூருக்கு செல்ல வேண்டும். வாரத்தில் ஒரு நாள் அந்த திங்கட்கிழமை பார்த்து நம்ம மனுவை கொடுக்கணும். அந்த மனு பரிசீலனைக்கப்பட்டதா, நடவடிக்கை உட்பட்டதா என்பதை நாம் தெரிந்து கொள்வதற்கு 5-6 மாதங்கள் ஆகும். ஆனால் இதையெல்லாம் அறிந்த தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள், அங்கே இருக்கின்ற அதிகாரி பெருமக்கள், அங்கே இருக்கின்ற மக்கள் பிரதிநிதிகள், அது ஊராட்சி மன்ற தலைவராகட்டும், ஒன்றிய குழு உறுப்பினராகட்டும், மாவட்ட ஊராட்சி குழு உறுப்பினராகட்டும், ஏன் ஒன்றிய பெருந்தலைவர், துணை பெருந்தலைவர், சட்டமன்ற உறுப்பினர், அமைச்சர்கள் அனைவரும் நேரடியாக அந்த கிராமத்திற்கு சென்று அங்குள்ள மக்கள்கிட்ட என்னென்ன பிரச்சனை எல்லாம் கேட்டு அந்த என்ன பிரச்சனையோ அதை உடனடியாக தீர்த்து வைக்க வேண்டும் என்று இன்று 1 மாத காலமாக தமிழ்நாடு முழுவதும் இந்த முகாம்கள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. இந்த முகாமிலே வருகின்ற மனு மீது உடனுக்குடன் அந்தந்த துறை அதிகாரிகள் நடவடிக்கை எடுத்துக் கொண்டிருக்கின்றார்கள். அதேபோல் இந்த மனுக்களை பெற்று நடவடிக்கை எடுப்பதற்காக வந்திருக்கின்ற அனைத்து துறை அதிகாரிகளுக்கும் என் தொகுதி மக்களின் சார்பாக நன்றியையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். ஆகவே வந்திருக்கின்ற மக்கள் உங்களுடைய குறைகளை அரசின் கவனத்திற்கு கொடுத்து பயனடைமாறு உங்கள் அன்போடு கேட்டுக் கொள்கின்றேன். தமிழ்நாடு முதலமைச்சரை பொறுத்தமட்டில் தேர்தல் அறிக்கையிலே என்னென்ன திட்டங்களை எல்லாம் சொன்னார், அவை அனைத்தையும் 100% நிறைவேற்றிய ஒரு முதலமைச்சர் இந்தியாவிலே தமிழ்நாடு முதலமைச்சர் மாண்புமிகு தளபதியார் அவர்கள் தான்.
அதே போல் இங்கே பொறுப்பு அமைச்சராக இருக்கின்ற நெடுஞ்சாலைத்துறை பொதுப்பணித்துறை அமைச்சர் அண்ணன் ஏவா வேலு அவர்களும் சரி, இந்த பகுதியில் உள்ள அத்தனை பிரச்சனைகளையும் சாலை வசதியாக இருந்தாலும் சரி, அல்லது புதிய கட்டிடங்கள் கட்டுகின்ற பிரச்சனையாக இருந்தாலும் சரி, எந்த பிரச்சனையை சொன்னாலும் அதை அரசின் கவனத்திற்கு கொண்டு சென்று உடனடியாக நடவடிக்கை எடுத்து வருகின்றார். இன்னும் குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால், அவர் நெடுஞ்சாலைத்துறை அமைச்சராக இருக்கின்ற காரணத்தினால் நம் தொகுதி முழுக்க எந்த இடத்திலிருந்து எந்த இடத்திற்கு செல்ல வேண்டுமானாலும் 40 நிமிடங்களில் தொகுதியோட ஒரு எண்டிலிருந்து இன்னொரு எண்டுக்கு செல்லக்கூடிய அளவிற்கு ஒரு அற்புதமான சாலைகளை எல்லாம் அமைக்கப்பட்டிருக்கின்றன. அது மட்டுமல்ல, இங்கே உட்கார்ந்து இருக்கின்ற ஊராட்சி மன்ற தலைவர்கள், ஒன்றிய குழு பெருந்தலைவர்கள், ஒன்றிய குழு உறுப்பினர், மாவட்ட ஊராட்சி குழு உறுப்பினர் இவர்களெல்லாம் சேர்ந்து கடந்த 3 ஆண்டு காலத்திலே செய்திருக்கின்ற திட்டங்கள், கடந்த 10 ஆண்டு காலத்திலே எதிர்கட்சிகள் செய்திருக்கின்ற திட்டங்கள், இந்த 2 திட்டத்தையும் ஒப்பிட்டு பாருங்க, மனசாட்சியோட ஒப்பிட்டு பாருங்க. நீ உங்க ஊர்ல போய் உட்கார்ந்து பாரு. இப்ப நம்ம வந்திருக்கிற தலைவர் யாரு வேணாலும் சொன்ன 7-8 பேர்ல என்ன ரோடு போட்டிருக்காங்க, சிமெண்ட் ரோடு போட்டிருக்காங்களா, டிரைனேஜ் போட்டிருக்காங்களா, அவர்கள் என்னென்னலாம் செஞ்சிருக்காங்கன்னு ஒரு வெள்ளை சீட்ல எடுத்து எழுதிப்பாங்க. அதே போல் அடுத்த 10 ஆண்டு காலத்திலே இந்த கிராமத்திலே என்னென்னலாம் நடந்தது என்று எழுதிப்பார். நீங்கள் எழுதி பார்த்தால் தெரியும், இப்பொழுது நடந்திருக்கின்ற பணிகளில் 25% பணிகள் கூட கடந்த 10 ஆண்டு காலத்திலே நடக்கவில்லை. இது நான் ஏதோ மேடையில மைக் அடிச்சிருக்கேன்னு நான் பேசல, இது நிசதமான உண்மை. இந்த ஊர்ல கூட மாற்றுக் கட்சியை சார்ந்த தோழர்கள் இருக்கின்றார்கள். இன்னைக்கு நடக்கிற இந்த கேம்ப் நடக்கிற 8 ஊர்லயும் இருக்கிறாங்க. நீங்க வாங்க, உட்கார்ந்து விவாதிக்கலாம். இவங்க பத்திரிகையாளர்களா இருக்கின்றார்கள். கடந்த 3 ஆண்டு காலத்திலே மக்கள் என்னென்ன கோரிக்கைகள் வைத்தார்களோ அத்தனை கோரிக்கைகளும் மக்கள் பிரதிநிதிகளாகிய ஊராட்சி மன்ற தலைவர்களாகட்டும், ஒன்றிய குழு உறுப்பினர்கள், ஒன்றிய குழு பெருந்தலைவர், துணை பெருந்தலைவர், மாவட்ட ஊராட்சி குழு உறுப்பினர், பாராளுமன்ற உறுப்பினர், சட்டமன்ற உறுப்பினர் அத்தனை பேரும் தேடி தேடி மக்கள் பிரச்சனைகள் தீர்த்து கொண்டே இருக்கின்றோம். அதுதான் இந்த 3 ஆண்டு காலத்திலே நடைபெற்ற பணிகள் நடைபெறுவதற்கு காரணம். ஆகவே அப்படிப்பட்ட இந்த அரசாங்கம் தொடர்ந்து உங்களுடைய ஆதரவு அளிக்குமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். அது மட்டுமல்ல, நம் ரிஷிவந்தியம் தொகுதியிலே வானாபுரம் என்ற ஒரு தனி தாலுகாவை தமிழகத்திலே ஒரு குக்கிராமத்திற்கு கொடுக்கப்பட்டு இன்று தொடங்கி வைக்கப்பட்டு மிக சிறப்பாக செயல்பட்டுக் கொண்டிருக்கின்றார் திராவிட மாடல் அரசாங்கம். அதேபோல் ஆரம்ப சுகாதார நிலையம், அதேபோல் மேம்பாலங்கள், புதிய ஊராட்சி ஒன்றிய கட்டிடம் என்று திட்டங்களை அடுக்கிக் கொண்டே போறோம். ஆக இதெல்லாம் எங்க நடக்குதுன்னா திராவிட மாடல் ஆட்சியில் மாண்புமிகு தளபதியார் அவர்கள் தலைமையில் நடக்குது. ஆனால் அதற்கு முன்னால் 10 ஆண்டு காலம் மாற்றுக் கட்சியின் ஆட்சி நடத்தினீர்கள். அந்த ஆட்சியில எந்த திட்டங்களும் மக்களுக்கு கிடைக்கவில்லை. ஆகவே இந்த 1000 ரூபாய் மகளிர் உரிமை தொகையெல்லாம் தமிழ்நாடு முதலமைச்சர் கொடுத்திருக்கிறார்கள். அதிலே விடுபட்டவர்களுக்கும் விரைவிலே கொடுப்பதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கின்றன. ஆகவே அந்த திட்டத்திலையும் நீங்கள் பயனடையுமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். ஆகவே இத்தனை திட்டங்களை அரசு மக்களுக்கு வழங்கி கொண்டிருக்கின்றது. அப்படிப்பட்ட அந்த அரசாங்கம் தொடர்ந்து வெற்றி நடைபெற தொடர்ந்து உங்களுடைய ஆதரவு அளிக்குமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். இந்த நிகழ்ச்சியில வந்து கலந்து கொண்டு கோரிக்கைகளை முன்வைக்கின்ற உங்கள் அத்தனை கோரிக்கைகளும் 100% நடந்திட வெற்றி பெற என்னுடைய வாழ்த்துக்களை கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.